புக்ல இருந்து நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க அதிகமான வேலைகள் செய்ய வேண்டாம். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மட்டும் செய்யுங்க. அப்படின்னா சார் அப்படின்னா நான் எல்லாமே செய்யக்கூடாதா அப்படின்னா, எல்லாத்தையும் செய்யறத விட ஒரு டயத்துல ஒரு விஷயத்த செய்யறது. ஃபோக்கஸ்ட். எதுல உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய டைம செலவிடுறது மூலியமா உங்களுக்கு அதுல பலன் கிடைக்குதோ, அதுல நம்மளுடைய எனர்ஜியையும், டைமையும் செலவு பண்ணோம் அப்படின்னா, அதுல நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டாய்சிசம். இந்த புக்க பத்தி சொன்னேன் இல்லையா? இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த 3 விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, முதல்ல ஃபோக்கஸ். உங்களுடைய கவனம் எதுல இருக்கணும்? நிஜமான விஷயங்கள்ல, உங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள்ல எத செஞ்சா உங்களுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய பணி வாழ்க்கை, வேலையில உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, இந்த சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல நேமும், மதிப்பும் கிடைக்கும் அப்படின்னு, அதுல நீங்க அதிகமா கவனம் செலுத்துங்க. ஆக்ஷன். அதிகபட்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே மனசுக்குள்ள நெனப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 30ஆம் தேதி வந்துருச்சு, இல்ல டிசம்பரோட எண்ட் வந்துருச்சுனாலே நம்ம எல்லாமே ரெசல்யூஷன் எடுப்போம். அடுத்த வருஷம் என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுசில கூட வந்து பாத்தீங்கன்னா, கோல் செட்டிங்ன்னு ஒரு டாபிக் வந்து நம்ம டிசம்பர் எண்ட்ல வந்து எடுப்பாங்க. அடுத்த வருஷம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தெளிவான சூப்பரான செஷன் ஒண்ணு எடுப்பாங்க. ஸோ அதுல நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நம்ம இதெல்லாம் யோசிச்சு வச்சிருப்போம், எழுதி வச்சிருப்போம். ஆனா செயல்படுத்துவோமா? அப்படின்றது தான் கொஸ்டின் மார்க். ஸோ அப்போ உங்களுடைய பெஸ்ட்ட கட்டுப்பாட்டோட, உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அது செயல்படக்கூடிய விஷயங்கள செய்யுங்க அப்படின்றாங்க. அதான் இந்த புக்குடைய முக்கியமான சாராம்சமே. ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ். ஏத்துக்கணும். எதெல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லையோ, அதெல்லாம் ஏத்துக்கணும். முதல்ல நான் கவனம் செலுத்தணும். 2வது நான் செயல்படணும். எத நோக்கி செயல்படணும்? எதெல்லாம் என் கட்டுப்பாட்டுல இருக்கோ, அத நோக்கி நான் செயல்படணும். 3வது நான் ஏத்துக்கணும். இது 2த்துக்குமே சம்மந்தமே இல்லாம இருக்கே அப்டின்னா, எதெல்லாம் என் கட்டுப்பாட்டுல இல்லையோ, அதெல்லாம் நான் ஏத்துக்கணும். வாழ்க்கையில நம்ம பாதி நே டயத்த வந்து வீணாக்குறது, நம்மளுடைய எனர்ஜிய, பணத்த வீணாக்குறதே, அந்த ஏத்துக்கக்கூடிய தன்மை இல்லாததுனால தான். அதாவது எப்படி? நான் எப்படி அதெல்லாம் ஏத்துக்குவேன்? நான் தான் கரெக்ட்டு. நான் செய்றது தான் கரெக்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி, நம்மள நம்மளே ஏமாத்திக்கிட்டு, கடைசியில ரைட் ஓகே. அப்ப தப்பு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய எனர்ஜி, மணி இதெல்லாம் ஏத்துக்குவேன். ஃபர்ஸ்ட்டு அக்செப்டன்ஸ். ஸோ இந்த 3த்த பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த புக்ல வந்து பார்க்க போறோம். ஃபோக்கஸ் ஆன் வாட் மேட்டர்ஸ். ஸோ எப்படி நம்ப ஒரு விஷயத்துல எந்த இது முக்கியமோ அதுல செலவிட்டு, நம்மளோட வாழ்க்கைய நிம்மதியாவும், சந்தோஷமா எப்படி வாழ்றது அப்படின்றது ரொம்ப சிம்பிளா நமக்கு சொல்லியிருக்காரு. அதுல வந்து இத நான் வந்து 4ஆ ஸ்ப்ளிட் பண்ணி, உங்களுடைய தனி வாழ்க்கை, உங்களுடைய பணி வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய சமுதாய வாழ்க்கைக்கு இதெல்லாம் எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இந்த புக்க வாங்கி நீங்க படிக்கும்போது, இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதிகமா எதுல கவனத்த செலவிடுறோம்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 6 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இதுல. ஃபர்ஸ்ட் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்கள். நம்மளுடைய எல்லா விதமான வாழ்க்கையில வந்து ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு வேலைய ஸ்டார்ட் பண்ண போறோம், இல்ல சாப்பிடுறோம், தூங்குறோம், ஃபோன் நோண்டுறோம் அப்படின்னா, எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள பொறுத்து தான் இருக்கு. எப்போ இந்த எண்ணங்கள்லாம் நம்ப தெளிவா அத பத்தி அதுக்கு ஒரு மதிப்பு குடுக்காம, அத பத்தி நம்ம யோசிக்காம, என்ன வேணாலும் யோசிச்சுட்டு, என்ன வேணாலும் அதன்படி செய்யலாம் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுவே நம்மளுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய கவனச்சிதறலா இருக்கும். அப்ப எண்ணங்கள எப்படி வந்து நம்ப கட்டுப்படுத்தணும்? 2வது வந்து பாத்தீங்கன்னா, இந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் இந்த செஷன் எடுக்கிறேன் அப்டின்னா, ரைட் இன்னைக்கு நான் வந்து எனக்கு கடவுள் இந்த வாய்ப்பு குடுத்துருக்காங்க. இந்த செஷன நான் வந்து என்னால எந்த அளவுக்கு பெஸ்ட்டா குடுக்க முடியுமோ, என்ன மாதிரியான விஷயங்கள நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, அது செய்யணும் அப்டின்றது தான் என்னுடைய எண்ணமா இருக்கணும். ஐய்யயோ! இது கரெக்ட்டா பண்ணிடுவோமா? இது நெட் எல்லாம் கரெக்ட்டா இருக்குமா? ஆன் ஆகுமா? ஆன் ஆகாதான்னு சொல்லி இந்த பதஷ்டத்திலேயே இருந்தேன் அப்டின்னா, என்னால இந்த கிளாஸ நிம்மதியாவும், சந்தோஷமாவும் எடுக்க முடியாது. சோ இதே தான் வந்து நான் இந்த புத்தகங்கள்ல இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள். 2வது வந்து பாத்தீங்கன்னா, உங்கள பத்தின ஃபீட்பேக். ஏகப்பட்ட மனுஷங்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா, உங்கள பத்தி ஃபீட்பேக் சொல்லுவாங்க. "நீ வந்து அந்த அளவுக்கு ஒர்த் கிடையாது. என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? என்ன இப்படி பேசுற? இப்படிலாமா நீ பேசணும்?" அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, "உன் முடி என்ன இப்படி இருக்கு? உன் முகம் என்ன இப்படி இருக்குன்னு?" சொல்லி ஏகப்பட்ட ஃபீட்பேக் சொல்லுவாங்க.
இந்த ஃபீட்பேக்க பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அதுல எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட போறது கிடையாது. அப்போ